ஒரே வாட்ஸ்அப்பை எப்படி வந்து 4 மொபைல் போன்ல லாகின் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஒரிஜினல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் போன்ல இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து அப்படியே இன்னொரு மொபைல் போன்ல லாகின் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்கன்னா அந்த இன்னொரு மொபைலை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதாவது நீங்க எந்த மொபைல லாகின் பண்ண போறீங்களோ அந்த மொபைலை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்பர் என்டர் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அதுல சைட்ல இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே லிங்க் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே ஒரு QR பாத்தீங்கன்னா வந்து ஓபன் ஆகும். இப்ப உங்களோட வாட்ஸ்அப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு 3 டாட் பட்டன் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே லிங்க்டு டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைலோட லாக் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணதுமே உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கான கேமரா ஓபன் ஆயிடும். இப்ப அந்த கேமரா வச்சு நீங்க எந்த மொபைல்ல லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல QR வந்து ஓபன் பண்ணி வந்து வச்சிருப்பீங்களா, அதை அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா அந்த மொபைல்ல கம்ப்ளீட்டா வந்து லாகின் ஆயிடும். இப்ப அந்த மொபைல்லையும் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட சேம் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும். சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 4 டிவைஸ்ல உங்களோட வாட்ஸ்அப்பை பாத்தீங்கன்னா வந்து சேமா வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். சோ இப்ப எப்படி லாகின் பண்றதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க இதை லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே லிங்க்டு டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நீங்க லாகின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். எதை நீங்க லாக் அவுட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்க வந்து லாக் அவுட் வந்து பண்ணிக்கலாம். சோ இப்ப இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஒரே வாட்ஸ்அப்பை 4 டிவைஸ்ல லாகின் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி லாக் அவுட் பண்றது அப்படிங்கறதுமே டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.